நம்ம சேனல் ரீசெண்டாக வந்து ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்பில் விஷ் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மை சொல்லப்போனால் இந்த ரீச் பண்ணும்போது எனக்கு தெரியல. 2,17 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணார். நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டார். அப்புறம் தான் நானே பார்த்தேன். ஸோ எனக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. பட் எனக்கு உண்மை சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் தெரியும் 2 லேக்ஸ்ன்றது ஒரு பெரிய நம்பர். யூடியூபாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் போடுறவங்களுக்கு 2 லேக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய நம்பர். எனக்கும் அது பெரிய நம்பர் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ்னால், நம்ம 1 லேக் ரீச் பண்ண அந்த வேகத்துக்கும் 2 லேக் ரீச் பண்ண வேகத்துக்கும் பெரிய வித்தியாசம். 1 லேக் வந்து குயிக்காக ரீச் பண்ணிட்டேன். ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே 1 இயர்க்குள்ளே நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் 2 லேக்ஸ் அப்படின்றது ரொம்ப டைம் எடுத்துச்சு. பொதுவாக இதில் ஏன் நான் ஹாப்பி அப்படின்னு சொன்னால், இந்த கண்டென்ட் வந்து நான் கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபேன்சியாக இல்லாமல் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக ராவாக நீ இது தான் பண்ணணும், நீ இவ்வளோ தான் பண்ண முடியும், உன் லைஃப் இப்படி தான் அப்படின்றத நான் இருக்கிறபடி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே. நம்மளில் வந்து வேறு எந்த பெரிய கண்டென்ட்டும் இருக்காது. சுற்றி இந்த ஈர்ப்பு விதியை பற்றியும் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை எண்ணங்கள் எப்படி இருக்கும் இதை பற்றி தான் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த க்ரோத் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். எனக்கு நம்பர் ரொம்ப வேகமாக மேலே போயிருந்தாலும் எல்லாத்தையும் நான் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஆர் ஈவன் இங்கிலீஷ் எனக்கு தெரியல, ஒரு சேனல் ரன் பண்ணிவிட்டு கூடயே வந்து வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எனிபடி ஹூ டெக்ஸ்ட் மீ ஏதாவது ஒரு ரிப்ளை வரும் என்கிட்டருந்து. முடியாது, உங்கள் பிரச்சனைக்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லைனாவது நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது 100% பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். அதுலேயும் வந்து ஒரு டைமாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் தொடர்ந்து ரொம்ப ரேண்டம் கேள்விகள் வரும்போது அவங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் 80 to 90% நான் ரெஸ்பான்ஸ் ரேட்டோடது இருக்கும் இன்றைக்கி வரைக்குமே. ஸோ இந்த 2 லேக்ஸ்ன்றதை விட என் கூட சேட் பண்ண, இப்போ நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் டெலிட் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கி வரைக்கும் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஒரு 35,000 40,000 பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, மோர் தேன் ஜஸ்ட் நம்பர்ஸ். இப்போ இந்த 2 லேக்ஸ் பார்க்குறீங்கள, 2 லேக்ஸ்லேயுமே 2 லேக் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து என் சேனலை மறந்துருக்கலாம், ஃபாலோ பண்ணாமே போயிருக்கலாம், ரேண்டமாக சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம், இல்லை உள்ளே வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுச்சா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த 2 லட்சம் பேரில் அட்லீஸ்ட் இப்போது ரைட் நோ 20,000 to 30,000 பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி யூஸிங் எனக்கு தெரியும். ஏன்னா நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, இதை பற்றி என்ன உணர்வு இருக்குது எல்லாத்துக்கும், ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ சொல்லிக்கலாம். இது எனக்கு இந்த கண்டென்ட் தெரியும், நான் என் லைஃப்பை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் என்னால் வந்து ஒரு 3,000-4,000 பேர் லைஃப்பை ரொம்ப பர்சனலாக பார்க்க முடிஞ்சுது. இவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் காமனாக என்ன ப்ராப்ளம் நடக்குது, எதனால் வருதுன்னு ஒரு ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த 2 லேக்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய லேர்னிங். ஒவ்வொருத்தரும் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறோம், என்ன காமனாக இஷ்யூ என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன பிரச்சனையால் நமக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, இந்த அறிவெல்லாம் வந்து படித்தாலாம் கிடைக்காது. சில பேர் கேட்பாங்க, லைஃப் கோச்சிங் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. தெரியல எனக்கு. ஏன்னா இது கற்றுக்கிட்டது எனக்கு எப்படின்னு தெரியல. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஒரு 100 பேர் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சொல்லும்போது தான் அந்த 100 பேருக்கு நடக்கிற காமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பின்னாடி நடக்குது, இந்த ஏஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வராது, எழுதி படித்து வராது. அந்த லேர்னிங் இந்த 2 லேக் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸில் இருந்த என்னுடைய எண்ணங்கள் வந்து எப்போ போயிடுச்சு. 2 லேக் 1 லேக் 3 லேக் 5 லேக்கெல்லாம் வந்து லைஃப்பை பெருசாக மாற்ற போகிறதில்ல. என் லைஃப்பை கண்டிப்பாக பெருசாக மாற்றாது. அப்போது இதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணி நான் உணர்ந்து தான் வந்து சில விஷயங்கள் லைஃப்பில் நானும் மாற்ற ஆரம்பித்தேன். அதுக்கு இந்த 2 லேக் பீப்புள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள்னு சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, வெறும் ஃபினான்ஷியல் க்ரோத் மட்டும் எனக்கு இல்லாமல் லைஃப்பில் எனக்கு நிறையா தைரியம் கொடுத்தது வந்து இந்த சேனல் தான். ஏன்னா என் சரௌண்டிங்லேயும் சரி, எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் பார்த்தவங்களையும் சரி, ஒரு நல்ல ஜாபை, கம்ஃபர்டபுளான ஜாபை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ரேண்டமாக ஒரு என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே எனக்கு கொண்டு வந்தது வந்து இந்த ப்ரொஃபஷன் தான். என்னன்னே தெரியாது, யாருமே நம்பலை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஜீரோனால் எப்படி சொல்கிறது, ஃபினான்ஷியலி ஒரு வேறு வேலை இருந்தது, நான் பண்ணேன், அதெல்லாம் அடுத்து அந்த வேறு பிரச்சனை அதெல்லாம். ஆனால் இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பண்ணுற எடிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிக்சர் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும்,
ஒரு வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மைக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. அந்த டைமில் வந்து யூடியூபர்ஸும் அவ்வளோ இல்லை, அதாவது தமிழில் அவ்வளோ இல்லை, அதாவது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குலாம் அவ்வளோ பேர் கிடையாது. ஸோ எல்லாமே லேர்னிங் கர்வ் தான், எல்லா மிஸ்டேக்ஸ் தான், எல்லாமே வந்து நான் காஸ்ட்லி மிஸ்டேக்லாம் பண்ணி சில விஷயங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் கூட போயிருக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்ட் வித் ஜீரோ. ரொம்ப காமனான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு சரியாக எடிட் பண்ண முடியாமல், ஒரு சரியான சுச்சுவேஷன் இல்லாமல் எனக்குமே மென்டலி நிறையா குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிளாரிட்டி நான் அட்டைன் பண்ணுறதுக்கு, நாட் ஓன்லி வீடியோ, நாட் ஓன்லி என்னுடைய கண்டென்ட், எனக்குள்ள நேர்த்த மாற்றங்களாக இருக்கட்டும், நான் பார்க்குற அப்ரோச் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் மெயினாக அண்ட் இந்த 2 lakh பீப்புள் கொடுத்தது தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த மொமெண்ட்டில் வந்து நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சேச்சுரேட் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த விஷயம் எனக்கு போர் அடிக்கலை. டெய்லி ஒரு 4 பேர் பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்கும் போது எனக்கு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இன்னும் குறையலை, போர் அடிக்கலை. அதனாலே என்னமோ வந்து இந்த மூமெண்ட்டில் நான் வேற ஒரு பெரிய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். Epicrecap வில் பி ஸ்டேபிள், கண்டிப்பாக தொடர்ந்து நான் பண்ணுவேன். ஆனால் Epicrecap விட இன்னொரு பெரிய விஷயம், அது ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுவேன். பட் நான் எப்பவுமே எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு அது வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறம் சொல்லலாம், மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம சொல்லிப்போம்ல, எனக்கு இது சின்ன கோலுங்க, ரொம்ப பெரிய கோல் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அந்த ரொம்ப பெரியன்றதுலேயே ரொம்ப ரொம்ப பெருசாக சொல்லணும் அப்படின்னா நான் பண்ணுற முயற்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய முயற்சி, பெரிய எஃபர்ட், பெரிய ரிஸ்க். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்த இந்த 2 lakh பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன் நடந்தாலும் சம்ஹவ் நீங்கள் என்ன வந்து வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ண முடியும். ஸோ சில கேள்விகள் இருக்குன்னா டைரெக்டாக கேளுங்க, ஷார்ட்டாக கேளுங்க. ஏன்னா எனக்கும் வந்து ஒரு 100 பேர் கேட்டால் 100 பேருக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஷார்ட்டாக கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, நிறைய போய் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. போய் பாருங்கள், எல்லார் சேனலையும் பாருங்கள், எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. லேர்னிங் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து இடத்துல வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் 4 வருஷமாக யூடியூப் பண்ணுறேன்ல, 4 வருஷத்தில் குயிக்காக சக்ஸஸ் ஆனவங்க யாருன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, என் சேனலில் வெறும் 3 மாதம் மட்டும் பார்த்துட்டு வெளியே போனவங்க தான். ஏன்னா கற்றுக்கிட்டு போவாங்க, அவங்க தேவைகள் நடக்கும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டு அதையும் கற்றுக்க வருவாங்க. இல்லை அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக அஃபர்மேஷன்ஸ்க்காக மட்டும் என் சேனலுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறையா கற்றுக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவுக்கு மாறும். எனக்கும் அப்படி தான் மாறுச்சு. ஸோ முதல் நன்றி எல்லாத்துக்கும். அதே சமயம் வாழ்க்கை ரொம்ப சுலபன்றதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது பர்சனலாக உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணரணும் அப்படின்றது தான் இந்த சேனலுடைய மோட்டிவ். நன்றி.